டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். அதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். ஜிஆர்டி அப்படின்னா என்ன டாக்டர்? நம்ம வயர்ல சுரக்க வேண்டிய அமிலம் திருப்பி மறுபடியும் உணவு குழாய் வழியா தொண்டையில வந்து நின்னுச்சு அப்படின்னா அதுதான் ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்துல கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? பெரும்பாலும் ஜிஆர்டி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நமக்கு இதயம் தொந்தரவு இருக்குமா அப்படிங்கிற பயம் இருக்கும். என்ன டாக்டர் சொல்றீங்க, ஏன் இதயம் தொந்தரவு அப்படிங்கிற பயம் ஏற்படுது? அப்போ ஜிஆர்டினா அதுக்கான அறிகுறிகளை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த அமிலம் மேல ஏறி வர்றதுனால அடிக்கடி தொண்டை எரியும். இது ஆங்கிலத்துல ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும், புளிச்சு ஏப்பமா வரும், அடிக்கடி வாய் கசப்பு ஏற்படும், வாயில துர்நாற்றம் வரும். ரொம்ப அதிகமா இருக்கிற போது விக்கல் வர ஆரம்பிக்கும். அப்போ இதையும் தொந்தரவு அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. அது வேற இது வேற. அப்ப ஜிஆர்டிய எப்படி டாக்டர் சரி பண்ணிக்கிறது? கண்டிப்பா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டாலே சரியாயிரும். என்ன டாக்டர் சொல்றீங்க, அது எப்படி சாத்தியம்? கண்டிப்பா சாத்தியங்க. உணவை மேல மேல நிறைய அதிகமான அளவு சாப்பிடாம பிரிச்சு பிரிச்சு கொஞ்சமா சாப்பிடணும். எண்ணெய் பொரித்த உணவுகளை பரிபூர்ணமா நிறுத்திக்கணும். அமிலத்தன்மை கொண்ட உணவு முறைகளை நிறுத்தணும். நிறைய காரம் சேர்த்துக்க கூடாது, மசாலா ஐட்டம் நிறைய சாப்பிடக்கூடாது. வெளியிலேருந்து அசைவ உணவுகளை முழுமையா தவிர்த்துக்கிட்டா மிகவும் நல்லது. அப்போ என்னதான் டாக்டர் சாப்பிடலாம்? நார் சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், முழு தானிய உணவுகள் இதை எடுத்துக்கிட்டாலே பாதி ஜிஆர்டி சிம்டம் குறைஞ்சிடும். இது இல்லாம அடிக்கடி ஓட்ஸ், இஞ்சி கலந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணாலே சரியாயிடும். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் அமிலத்தன்மையை குறைக்கிற இயற்கையாவே குணம் இருக்கு. அப்போ இதெல்லாம் இல்லாம மெயினா என்ன பண்ணணும்? சாப்பிட்டோடனே தூங்க கூடாதுங்க, படுக்க கூடாது. அது இன்னும் அமிலத்தை அதிகமாக்கி வெளியில தள்ளும். ஏன்னா நம்ம உடல்ல, நம்ம வயிற்று பகுதியில நம்ம எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிறதுக்கு HClங்கிற அமிலம் செக்ரீட் ஆகும். அப்போ உடனே படுத்துட்டோம் அப்படின்னா அது உணவு குழாய் வழியா வெளில வரும். அப்ப இதை தவிர்த்துக்கணும். இது மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இல்ல வயிறு சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே உள்ள போன் நம்பருக்கு கால் பண்ண